शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः सुजनचन्द्राङ्गामेदिमुखम् आयुष्यकविदासाकारं वन्दे वाल्मीकिकोकिलम् भक्तपरित्राणकारिणः इन्नं रामकथानादं सोमयादिपराञ्जलिं स्थितं भगतं रामचरितामृतसागरम् अपुष्पं वन्दे साकेतसंसन्नतं योगीगतवारासिं सुरेशकराक्षसम् अमात्ममहामानात्मन्देवात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं समस्तहंसारं देवं नन्दसिंहोत्सलिलं शरीरं यशोबलं निञ्जनदात्मजायाः आदाय तेनेददाहलङ्कां भावुकं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमितिपादवामनं काञ्चनाद्रिगभीर्यं पारिजातमूलवासं भवयमुपमानन्दम् यत्र रघुनाथकीर्तनं तत्र बाष्पवालिपरिपूर्णलोचनम् अनुसीमराक्षसान्तकम् हमेन्द्रहान्तके अद्ये पुष्पकमासने मणिमये श्रीरासने सुस्थितम् अग्रेवाजलिप्रसञ्जन्ते तस्मिन् निःसत्परं राष्ट्रान्तम् भरतादिकरयुजं रामं हरिश्यामलम् नमोस्तुराय लक्ष्मणाय देवोत्तमजाय नमोस्तु विद्येन्द्र यमानिलेभ्यो नमोस्तु चन्द्रार्थमरुद्गणेभ्यः धर्मराष्ट्रासत्यसन्धस्य रामोदाचरितये और्हेयात्रिन्द्रः शरेणं जलिरावणम् जयबलं यशोधैर्यं उद्धवस्तमरोगता जात्यं वास्तुदस्तं இந்த சம்சாரங்கிறது உலகம் பிறக்கிறது இறக்கிறது திருப்பி தைக்காதா வாழ்க்கைய வெவ்வேறு விதமான புண்ணியபாதங்கள்னால கஷ்டங்கள் இதனால ரொம்ப தனிக்கின்ற சக்தி இதுக்கு நிறுத்தி இல்லாத போது இதை தாய்ந்த சக்தியே ஒரு சந்தோஷம் ஒரு தைரியம் வந்து இதை பொருட்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பலவிதமான லிட்ரேச்சர்கள் எல்லாம் பார்க்கும்போது புராணங்கள் இதிகாசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயும் நம்ம கூட கஷ்டப்பட்டவா ரொம்ப நிறைய பேருக்காங்க தெரியும். அதில் ராமாயணம் என்ன பண்ணுறது சோபத்ரவம் சம்சாரம் சவிஹாய நித்தியமாக விஷ்ணோஸ்வரம் விதமான இதுகளும் இருக்கிறது. அந்த விஷயங்களெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி பகவத் குணங்கள் பகவத் அவதார குணங்கள் கேட்கறது அதை பார்க்கறது ராமாயணத்தில் விசேஷமாக இந்த மாதிரியே இருந்து பலவிதமான கஷ்டங்களை பெற்றலாம். நன்றி 60,000 வருஷத்துல ஒரு 10 வயசுல கல்யாணம் ஆயிருந்தது கௌசல்யன்னு இதெல்லாம் சின்ன வயசுல இல்லை. 60,000 வருஷம் சொல்றதுன்னா 10 வயசு பொறுத்து அதனால 59 வயசாயிடுச்சு. கல்யாணம் அன்னிலேருந்து ஆற்றுல இவங்களுக்கு ராமர் பிறக்கிற வரைக்கும் ஒரு சுகமும் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு ராமர் காட்டுக்கு போறதுக்கு கௌசல்யம் இன்னிலேருந்து இன்னி வரைக்கும் என்னைக்காவது என் துக்கம் முடியுமான்னு பார்த்தேன். ராமா இந்த சக்கரத்து எல்லாத்துறது இந்த தடுக்கிறது முப்பான்னு அவமானப்படுத்துறது இதெல்லாம் வச்சிருந்தாருன்னு கௌசல்ய சொல்லி இனிமேலாவது நீ பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தை முகத்தை பார்த்தோன்னு சந்தோஷமா இருந்தேன், நீ இந்த குணங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த இடி இருந்த மாதிரி நீ காட்டுக்கு போறேங்க நீ பிறக்காம இருந்தாலே தேவையில்லையேன்னு வருத்தப்படுறான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு அப்பப்ப இருக்கக்கூடியதான சோக மோகங்கள் கஷ்டங்களை பார்க்கறதுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் இதா இருக்கும்போது நம்ம ஜாலியா இருக்கணும். வேற வழியிலேருந்து தெரியறதுக்குள்ளவோ அப்புறம் அப்படி பார்க்கும்போது இந்த சுந்தரகாண்டம் என்னன்னா
சீதை என்ன விதமா தவிக்கிறா அப்படிங்கிறதையே நிறைய வர்ணிச்சு கிட்டத்தட்ட 28 சர்க்கம். உலக லட்சியர்கள் எவ்வளோ இருக்கோ எல்லாத்துலேயுமே சீதையை போல உயர்ந்த கேரக்டர் கிடையாது. அவ்வளோ நல்லவர்கள் சாட்சால் விஷ்ணு அவதாரம் விஷ்ணுவே இருக்காங்க. மனிதனாவதாரம் பண்ணி இவ்வளவு சாட்சிகமா இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களாகும் அப்படின்னு நினைச்சா அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம விடுவோம். இது வரைக்கும் என்ன நடந்துட்டு அந்த பல பேரால 10 மாசம் பட்ட கஷ்டம் ஒருத்தருக்கு 10 லட்சம் என்ன கூட ஏற்பட்ட நல்லவர்களுக்கு இது சீதாதி துக்காத்தா காலோகி லோகத்தமான்னு சொல்லப்படுற ஆஞ்சநேயர். அதனாலதான் அவாவா கஷ்டங்கள் இருக்குதோ இன்னொன்றுக்கோ சுந்தராண்ட பாராயணம் சுந்தராண்டன் சொல்றாங்கன்னா அதை படிக்கிறதுக்கே அதனால ஒரு புண்ணியம் ஏற்பட்டு அந்த புண்ணியம் நம்ம மனசுக்கு தைரியம் இருக்குதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அவங்க சொல்ல விடுவா நம்ம பெருசாக பண்ணிட்டோம் அதனால இதை போட்டு ஏன் வந்தீங்கன்னா மனுஷன் போட்டு வளர்த்துக்கிறாங்கன்னு தெரியுங்கிற நிலைமையில வீட்ட பதில் யோகத்தினால உணவுப்பட்டு காட்சிகள்லாம் கண்ணாருந்தான்னு கேட்க இருந்தாலும் விடியெடுத்துக்க வேண்டிய சூரியோதயத்தின் மேல அருணோதயம் ஆறா மாதிரி சற்று இந்த திரிஜதா சொப்பனத்துல கைதிக்கு நல்லதெல்லாம் வரப்போகுது ராவணெல்லாம் ஐய போறாங்கிறதுக்காக ஒரு சொப்பனம் பார்க்கலாம். சொப்பனம் பார்த்து முந்தி சொன்னா கொஞ்சம் வேகம் இருந்தது. இருந்தாலும் இன்னும் திடீர்னு 28ஆம் சர்க்கத்துல நாம நிச்சயமா இன்னும் 2 மாசங்களாம் உயிரை வச்சிருக்கோம். பிரயோஜனம் இல்லை. நாம எப்படியாவது சூசைட் பண்ணிக்க வேண்டியதால் அந்த பின்னலை பிடிச்சி மேலே கட்டி தொங்க விடுறதாக வந்து வாங்குற வரைக்கும் இந்த மரத்துடையில ஏகாந்தமா நின்று கழிச்சு திடீர்னு சில சகுனங்கள்லாம் அப்படிங்கிற வரைக்கும் சொன்னாங்க இல்லையா. சஸ்யாதி சோகானி கதாபகூனி தைரியார்ஜிதானி பிரவராணி லோகே ராகுநிமித்தானி கதாபகூ புராதி சித்தானி உபலட்சித்தானி. செகிலிக்கு எப்படி நாளைக்கு நல்ல காலம் வந்து நம்ம கஷ்டம் வெளியே போடுதுங்கிறதுக்காக ஒரு சொப்பனம் வந்து அதை சொன்னாலும் அது அவசரத்துக்கு சகனம் பண்ணா மாதிரி இவளுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்மானம் பண்ணி நம்ம உயிரை மாற்றிக்கிறதுங்கும் போது சகுனங்கள் இது எப்போ வரும்னா இப்பதான் வரும். இன்னடியே என்னன்னு நம்ம கேட்க. அதனால அந்த நிலைமையில இருந்து இப்போ ஒரு சின்ன சர்க்கம் மொத்தமும் 9 ஸ்லோகம் 8 ஸ்லோகம் தான். இது என்ன சொல்றதுன்னா அந்த சகுனங்கள் எல்லாம் வரையும் ஒரு தனியா ஒரு சாப்டர் அதாவது ஒரு சர்க்கமே போட்டிருக்காரு. ததாகதம் தம் 29ஆம் சர்க்கம் சுந்தரகாண்டத்துல ததாகதம் தம் விசிதாமனிந்திதாம் விதீதஹரிஷாம் பரிதீனமானதாம் சுபாம் நிமித்தானி சுபானி தேயே நரம்சியா துஷ்டமிதோபசேயினஹா. ஒரு நல்ல மனக்காரன் நல்ல மனசோடு இருக்காங்கன்னா இவனை சுற்றி 10 பேர் வந்து இவனை அண்டுவாளோ அதுபோல சீதையை அண்டி சகுனங்கள் வந்ததுங்கிறார். வால்மீகி சொல்லும்போது சகுனத்தினால சீதைக்கு பெருமை இல்லை, சீதையில வந்ததுனால சகுனம் பெருமை. சகுனம் சொல்ல வழக்கம். சில பேருக்கு பதவியில் வந்தா பதவியினால் அவருக்கு பெருமை, சில பேருக்கு அந்த பதவியை சத்தியக்கு வந்தா பதவிக்கு இவரால் பெருமை. இது நேற்று கூட பேசணும். அதனால இந்து சாதாரண அதுபோல சுபானி நிமித்தானி சுபாம் பேசியேன்னு சொல்லிருக்காரு. நல்ல நாளை ஃபியூச்சர் நல்லா வரப்போகுதுங்கிறது சில சகுன நிமித்தங்கள் எல்லாம் இவளை வந்து அடங்குது. சகுன நிமித்தங்கள் இவளை வந்து அடங்குதுன்னு சொல்றதா இவ சகுனங்களை அடைஞ்சான்னு சொல்றதா. அதனால சீதையினாலதான் அந்த இடத்துல வந்து இவளுக்கு விழுந்ததுனால அந்த சகுனங்களுக்கு பேர் வந்து அதுக்கு உப்பமான என்ன சொல்லுங்க நரம் செய்யா துஷ்டமிவ உபஜீவினா உபசேவினா. துஷ்டம்னா பிரியமாக பழகிறவன், உங்ககிட்ட வரவாழ்த்து ரொம்ப அன்பா நான் வார்த்தை சொல்லுவோம், உதவி பண்ணுவோம். அப்பேற்பட்டதான நரம் பிரியா துஷ்டம். அதே செல்வம் காட்சிகளும் இருக்கு மனசு. இப்ப செய்தியா இருக்கிறவாள் எப்படி வந்து அடைவாளோ இவ வந்து அடைஞ்சதுனால அவளுக்கு தான் லாபமா பணக்காரனுக்கு லாபம் எப்படி போட்டுக்கா போகுது. சுப்பமா நிற்கும் இன்னும் நிமித்தம் வந்ததுனால சீருக்கு நல்லதுன்னு சொல்றதுக்கு வாழ்நிலை இல்லை. இவர்கிட்ட வந்ததுனால அது பெருமை. சில பட்டம் வந்ததுனால இந்த பட்டத்துக்கு வராது பெருமைன்னு சொல்ற மாதிரி நம்ம ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சா வச்சுருவாங்க. அது ஃபேக்டா இங்க சொல்றா. இந்த சோகம் நல்லா கவனிக்கணும்.
அப்பேற்பட்டதான சீதை எத்திதான் நொந்து போயிருக்கா. ஆனா துளிக்கூட குற்றங்கிறதான பேச்சே அது லட்சியம் கிடையாது. அவ்வளவு நல்லவள். அவள் சந்தோஷமா இருந்து 10 மாசம் நாள் ஆயிடுச்சு. ராமனை விட்டு தூங்குவதோ இல்லையா, நீலேருந்து கஷ்டப்பட்டுருந்துதா. பரிதீனமானசாம் பார்க்கறதுக்கே பார்க்கிறவாளெல்லாம் அழுக வரக்கூடிய நிலைமையில மனசு நொந்துருக்கா. இப்பேற்பட்ட சீதையை சுபாம். ஆனா நாளைக்கு இவளால்தான் உலகத்துக்கே சுபம், இவளே சுபமானவள். செயல்பட்டவளுக்குல சுபானை நிமித்தானி தேகியே. நல்ல அலங்காரங்கள் ஆபரணங்கள் எல்லாம் நல்ல அழகா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போனா நல்லா. அதுதான் முடியும். அது சேர்ந்தது என்ன? சுபம் பாவமரால பக்மர் அத்தியாவிருதம் கிருஷ்ண விசால சுக்லம் ராத்வந்ததைக்கும் நயனம் சுதேஷ்யாக நிதாஹதம் பத்மநிவாதிகாம்ரம். தாமர குளத்துல நிறைய தாமரைகள் இருக்கு, நல்லா மலர்ந்து இருக்கு. இந்த மீன்கள் எல்லாம் கொண்டு போகும்போது ஏதோ டக்குனு வேகமா அந்த ஒரு தாமரை பூவில் இடிக்குது. இடிச்ச உடனே தாமரப்பூ மொத்தமா ஆனதுல ஸ்லைட்டா டச் ஆனதுனால தாமரப்பூனுடைய ஒரு இது உதாரணம். தாமரை இதழ் போல் கண்ணன் சொல்லுவோம் இல்லையா? பத்மதலாய காட்சி, கஞ்சதலாய காட்சி. இந்த கஞ்சான்னாக்க ஒண்ணும் கொடுக்காத கருவி நட்டம். கஞ்சதலாய காட்சி காமாட்சின்னு பாடுறோமே. இது கஞ்சான்னு என்ன அர்த்தம்? தாமரைன்னு அர்த்தம். கஞ்சன்னா தாமரை இல்லையாச்சு, ஜலஜம்னா தாமரைக்கை, பங்கஜம்னா தாமரைக்கை, கஞ்சானாலும் தாமரை. இதுலேருந்து சம்ஸ்கிருத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வார்த்தைங்கிறதுக்கு நிறைய வார்த்தை இருக்கு. அம்போஜம், அம்புஜம், ஜலஜம் எல்லாமே ஜலத்தை சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் முதல்ல உண்டானதுன்னு சொல்லிடுறோம். அம்புஜம்னா தெரியும். அம்பு அம்புன்னு அம்பு சப்தம். சம்ஸ்கிருதமும் லாங்குவேஜுக்காக இருக்கிறவா சில பேர் வந்திருந்தால் நான் அதுல இறங்கி சொல்லுவேன். இது விஸ்வாதகமான புத்தகம். கரஜம்னு பேரு நகர்த்துக்கெல்லாம் நம்முடைய கையிலேருந்து உண்டாடுறதுனால கரஜம்னு பேர். கரை காயத்தை கரஜம். இந்த கம் அப்படிங்கிற வார்த்தையில உதகம்னு கேட்டீங்களோ, உதகம் உதகம்னாலும் ஜலம், உதக சாந்தி. தகம்னாலும் ஜலம், கம்னாலும் ஜலம். 3 வார்த்தை, 3 சேர்ந்து ஒரு வார்த்தை. உதகம்னு சொன்னால் ஜலம், ஊவை எடுத்துட்டு ஜகம்னாலும் ஜலம், தேவை எடுத்துட்டு கம்னாலும் ஜலம். அப்படியே இப்படி இருக்கு. அதனால கம், தகம், உதகம் 3 வார்த்தைங்கிறதான ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடிய விஷயம். இது கஞ்சம். தாமரைக்கு பேர் வருது. கஞ்சதலாய காட்சி அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அந்த கஞ்சதலாய காட்சியா இருக்கிறதுனால இவர் என்ன பண்றார்? மீன ஆகதம் பத்மனிவ அபிகாம்பரம் ஏகம் நயனம் அஸ்பந்தத. எதுக்கு கண்ணாவது பிடிச்சது? இது தாமரை எதிர் போல இருக்கு. ஆர்டினரியா வரக்கூடிய அந்த தண்ணி இனி சொல்றதை தவிர தனியா ஒரு பிடிக்கும். எப்படின்னு கேட்டா, இவராவது புதுசா கிளம்பினா மீன் வேகமா போச்சுன்னா இந்த தாமரையில எடுச்சுன்னா ஒரு பக்கத்து எதானது எப்படி லேக்கா ஆடுமோ. இந்த உதாரணம் ரொம்ப டீப்பான என்ன இருக்கா சொல்ல. பத்மனிவ அபிகாம்பரம், பத்மத்து மேல இடிச்சோம்னா அது ஆடுறது போல. அந்த கண் எப்படி இருக்கு? கிருஷ்ண விசால சுத்தலம், நடுப்புற கருவி இருக்கு. எல்லாம் விசாலமான நேற்றம். வெள்ளப்போட்டலும் நிறைய இருக்கு. விசால சுத்தலம் கிருஷ்ணன். வாமம் நயனம்னு போகணும். அராள பக்ஷ்ம ராஜி ஆவிருத்தம். அராள என்ன நெருக்கமாக இருக்குன்னு அர்த்தம். பக்ஷ்ம அந்த இணையினுடைய ஓரம், இணைக்கு பக்ஷ்மான்னு பேரு. பக்ஷ்மாவுடைய ஓரத்தை கேசங்கள் இருக்கு இல்லையா, அது அராளமா அடர்த்தியா இருக்கு. அப்போ அராளமான இணையினுடைய ராஜியில வரிசை, அதுல வரிசையா இருக்கக்கூடிய அந்த சேஷங்கள்னால ஆவசம் முடியும். இதுதான் துருவம் பேரு. துருவம் இல்லை. பக்ஷ்மத்திலேயே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுல ஒரு இது இருக்கு இல்லையா, ரோமராட்சி.
ஏற்பட்ட கண்ணு காட்டுகிறார். அதனால சுகம் வாமமராள பஷ்மராஜி, பஷ்மராஜி ராஜின்னு சொன்னா இந்த அர்த்தம்னா ராஜ்யம் யாருக்கும் மாநில ராஜேஸ்வரிய ராஜின்னு. சம்ஸ்கிருத ராஜினா வரிசைன்னு அர்த்தம். சேஷராஜி, பஷ்மராஜி லைனா இருந்தா அது ராஜின்னு. விற்பத்தி இருக்குதுன்னு சொன்னேன். இந்த இடம் அப்படி வந்துருக்கா நாளைக்கு சில ஸ்லோகம் அப்படி அமையும். எல்லா ஸ்லோகம் சொல்லலாம் தெரியல. அது ரங்கவாளுடைய அதிர்ஷ்டம் வேற. வாமம் அராள பஷ்மராஜி ஆவருத்தம் கிருஷ்ண விசால சுக்லம். கருவி இருக்கு, சுக்லமான போர்ஷன் ரொம்ப நிறைய. இந்த கண்ணனுடைய இந்த வர்ணனையை சூரிய நமஸ்காரத்துல பட்டரோ விக்னிதங்க லட்சணம் 2வது பஞ்சாயத்து 3வது அனுபவம். சூரிய பரமாத்மா கிரணங்கள் வழியாக 24 மணி நேரமும் எல்லா இடத்தையும் வியாப்தமா இருக்க பரமாத்மாங்கிற சொத்தாகும். கால தேவதை எல்லாம் சூரியனுக்கு தான் காலமே வருது. சம்பத்சர பிரத்யக்ஷேன நாதிசத்வஸ்பிரதிஷ்யதே. சம்பத்சராதி காலங்கள்லாம் நமக்கு ஒரு மாதிரி தெரியுது. இந்த காலத்துக்குள்ள இருந்து காலத்தை காலமாக்கக்கூடிய சூரியன் பகவானுடைய இது கண்ணுக்கு தெரியலையான்னு தெரியலேன்னு கேட்டேன். நான் அதிசப்தான அதுல இருக்கக்கூடியதான பரம்பொருளான சூரியன் பரமாத்மா நதிருஷ்யத்தை ஏன்னு கேட்டேன். அதுக்கு வரணும்னா உனக்கு கண்ணு வெளியில பார்க்கறதுக்கு நல்லா தெரியுது இல்லையோ, அதனால தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்ணால நாம அந்தர்முகமா பார்க்கறதுல எல்லாத்தையும் வெளியிலேயே பார்க்கிறோம். இதனால உனக்கு தெரியல, இதனால மறைக்கப்பட்டது. கண்ணால மறைக்கப்பட்டிருக்கு தெரியாததுக்கான. கண்ணு மறைஞ்சிருந்தா தான் தெரியாது, கண்ணுதான் மறைக்கிறது. உபனிஷத்துல இன்னொரு இடத்துல மேதையாபிஹிதா, நமக்கு லௌகிகமான ஞானங்கள்லாம் ரொம்ப நிறைய ஆனதுனால ஆன்மீக விஷயமானது மூக்க இருக்கிறது, அஜானத்தினால இருக்கிறதுன்னு சொல்லணும். உபனிஷத்து என்ன சொல்லிருக்கு? மேதையாபிஹிதா. ஆதிசங்கர் என்ன சொல்றார்? லௌகிக பிரஜையா ஆத்மஸ்வரூபம் ஆச்சாரிதனி சர்த்தா. ஏன்னா வேதாந்தத்தெல்லாம் சொல்லித்தானும். கடோபனிஷத்து அஞ்சாவெல்லாம் வச்சுட்டு நீ முன்பக்கமா போக வேண்டி போக்கஸ் பண்ண வேண்டியது நீ ஓடிந்துட்டே பராய்ந்து சாமி பிரதம ஸ்வயம்பூ. அதனால அது அடைக்கினால்தான் உள்ள தெரியும். அதோக்ஷஜகான்னு ஒரு பேர் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமான பேரு சுசாஸ்நாமத்துல. ஒன்றும் புரியாது உங்களுக்கு. சில வார்த்தை எல்லா வார்த்தையும் புரியலன்னு வேற விஷயம். இப்போ பத்மநாபான்னா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குல்ல, ஆபத் பாந்தவான்னா புரியுது என்ன. வெறும் பயிரு கூட புரியும் ஆபத் பாந்தவான்னா என்ன. ஜெகத்ரட்சகான ஒரு மந்திரி இருக்காங்க, அவரை காப்பாற்றிக்கிறதுக்கே அவனால முடியல. அவன் ஜெகத்தை ரட்சகம் பண்றது. அதோல் சஜான என்ன புரியுது? விஷ்ணுவுக்கு அதோல் சஜான்னு பேரு. விஷ்ணுவுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆத்மஸ்வரூபமான பரமாத்மாவுக்கு அதோல் சஜான்னு பேரு. அவரை தான் சொல்றாங்க. அக்ஷான்னு சொன்ன இந்திரியங்கள்னு அர்த்தம். அக்ஷின்னு கண்ணு. அக்ஷாவ கண்ணுன்னு வச்சுக்கிறா பொதுவான இந்திரியங்கள். அக்ஷாணி அதா அந்தர்முகானி யதா பவந்தி ததா ஜஹா ஜாயதே பிரகாசத்தே. இந்திரியங்கள் எல்லாம் உள்முகமாக திருப்பினால் உள்ளே பிரகாசிக்கிறவர். இங்க ஹிருதயத்தில் யோகே தனிஹி தங்குஹாயாம் பரமேத்யோ மன் அப்படிங்கிற கருத்து அதோக்ஷங்கிற பதத்தை. சில வார்த்தைகளை நாம தெரிவித்து இந்திரியங்கள் எல்லாம் இப்படி போக விடாம இப்படி திருப்பணும். இந்திரிய நிகிரகம் எத்திகள்லாம் பண்றாலும் உள்ள இருக்கக்கூடிய பரமாத்ம சுரூபம் தெரியாதுன்னா எல்லா துக்கங்களும் சோகங்களும் நிறைய இந்த இன்பங்கள்லாம் அவ்வளவு தூரம் நம்ம போய் ஒரே டென்ஷன் பண்ணாம இருக்கும். அது மாதிரி இந்த கண்ணாச்சு அவர் படரோ விஸ்மிக சிங்கான்னு சொல்லுங்க. அதனால தெரியலன்னு படரகான்னா இந்த வெளுப்பா இருக்கிற போர்ஷனுக்கு படரகான்னு தர. விஸ்மிகான்னு ஒண்ணு போட்டுது. அது எந்த கதையும் சொல்லல. அதுல ஒரு ஜலம், அதுல ஒரு விதமான ஒரு திரவம் போரிலே இருக்கு. இல்லைன்னா இது ஒரு 3 முறை உரைக்கிறது. இதெல்லாம் உரைக்காம இருக்கிறது பீச் போடுற மாதிரி கண்ணுக்குள்ள ஒரு விதமான திரவம் இருக்கு. ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுனா வேற விஷயம். பகவான் வந்து ஒண்ணுமே இல்லையே.
இந்த இடையில எத்தனை தடவை என்ன போட்டாலும் நான்காவட்டம் கத்துறது. கட்டரோ விக்ரீசகாங்கிற வார்த்தை ரொம்ப ரசமான விஷயம். அது வந்து சிங்கா, அது சின்ன சின்ன சின்னதான சேதமான கோடுகள் நிறைய இருக்கும். ரொம்ப சிவந்தா தான் டாக்டர்கிட்ட போவோம். சார் கண்டு ரொம்ப சிவக்கிறது, கோபம் ஜாஸ்தியா இருக்கும். சிங்கன்னா ஒரு விதமான ரெட்டு, லேட்டான ரெட்டு. அது வித்யாரண்யர் சொல்றார், சிங்கவர்ணாக ரேகாக சூக்மதையா வர்த்தந்து. ஒரு கை வர்ணிச்சு இல்லை இது வரைக்கும். வெளுப்பு கருப்பு சேர்த்து, கருப்பு சேர்த்து வாங்கணும் எப்போதும். கடரோ விக்லித சிங்கா ஏதருண லட்சணம். இதுதான் ஆத்மாவை வருணம்னா மறைக்கிறதுன்னு அர்த்தங்க. வாரணம் ஆவரணம். அதனால என்ன சொல்லுது, நீ வெளிநோக்காகவே இல்லைன்னா உள்நோக்கு வராதுன்னு அர்த்தம். இது பிரசக்தமா சொன்னேன் உங்களுக்கு. அப்போ அந்த கண்ணுக்கு இவ்வளவு விசேஷம். கிருஷ்ணதிகால சுக்லம் பிராப்தந்த தெய்வம் நயனம் சுஜேஷா நீனாஹதம் பத்மநிவாத அதிகாம்ரம் விஜஸ்திதவர்த்ததீனஹ பரார்த்திய காலாகர சந்தனார்ஹா. இவர் இந்த பூஜையை வர்ணிக்கணும்னு இவருக்கு தோன்றதால வர்ணிக்கிறார். ஆனா இந்த கான்டெக்ட் செய்யுங்க. பூஜையின் ரூப சௌந்தரியங்களை வர்ணிக்கிறது இந்த சமயத்தை சொல்லுவார். நாட்டுல இருந்தா ராமனோட இருந்தாங்க வர்ணிக்கணும். இருந்தாலும் கூட இந்த கஷ்டத்திலையும் அவருடைய அழகு போகல. சில பேர் ட்ரெஸ் ஒழுங்கா கனாபினான்னு பண்ணிட்டாத்தான் அழகு இருக்கு வெளிப்படுறதுன்னு நினைக்கிறாங்க. நேற்றுக்கு அலங்காரங்கத்தை பத்தி பேசினேன். அது வேற ஞாபகம் தோறும். இயற்கையா இருக்கிறது தான் சௌந்தரியம். அது ஏதாவது கொஞ்சம் லேசா வெளிப்படுறதுக்கு தான் அலங்காரம். அலங்காரத்தினால சௌந்தரியம் வரும்னு இப்ப எல்லாருமே அழகான பெண்களா இருக்கணும். கனாபினா அலங்காரம் எல்லாம் வந்துருக்கு. இருக்கிற அழகு கூட போட்டு விடுறதுன்னு சில சமயத்துக்கு நான் நேற்று ரொம்ப சொல்லி பழைய காலத்துலதான் இருக்குன்னு சொன்னேன். அதுபோல இங்க இவருடைய அழகா இந்த இடத்துல வர்ணிக்கிறார். ஏன் வர்ணிக்கிறார்? கான்டெக்ட் இவரோடுன்னு முதல்ல சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன்னா, இவ்வளவு கஷ்டம் வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியும் தினமும் சோப்பு சீப்பு சிலம் எல்லாம் போட்டுக்காமலும் இந்த அந்த நல்லா அப்படியே நான் ஒரு வேடிக்கை சொல்லியிருக்கேன். எல்லாரும் பிடிக்கிற மாதிரி அனசூய ஆசிரமத்துல போகும்போது இவங்களுக்கு விசேஷமான பட்டுப்படவை சிலதெல்லாம் தபத்தினால சுற்றி பண்ணி கொடுத்துருக்கா. இதெல்லாம் விமல் டெக்ஸ்டைல்ல வந்து இல்லை, விமல்னு கேட்டுருக்கான். ஒரே கமல் தான். அது அழிக்க உட்காந்துன்னா அழிக்க தவிர வேற ஒன்றும் இல்லை. விமல் விமல் டோட்டல் விமல் அனசூய ஒரு மஞ்சள் புடவை கொடுத்தான். அது சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்கிடுறாங்க எல்லாம் இருக்கு. அது எத்தனை நாள் கட்டியிருந்தாலும் முதல் நாள் எப்படி எடுத்து பிரிச்சோ அப்படியே இருக்குமா. அது எங்க சார் கிடைக்கிறதுன்னு எனக்கு இப்போ சின்ன சந்தேகம். 2 கேட்டா இவருடைய கல்லை எழுதியது தன்தான் சட்டத்தையும் சொன்ன கல்லை எழுதிக்கிறதுக்கு சொல்லி அது கொடுத்துருக்கார். அதோட அவ இந்த அங்கராகம்னு பேரு. உடம்புல சட்ட பூச்சி போகக்கூடியதான சில ஸ்னோ மாதிரி இருக்கக்கூடிய வாசனா பிரிஞ்சத்துக்கு அங்கராகம்னு பேரு. அந்த காலத்தையும் உண்டு. அது எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணா, அது எப்படி இருந்தது, அது எப்படி தயாரானதுன்னு இங்க நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த அங்கராகத்தை தடைந்தா அந்த உடம்புல இருக்கக்கூடிய அழக நிஜமாகவே பெருசு பண்ணி காட்டக்கூடியதாக சில பதார்த்தம் சேர்ந்தது. அது யோகி போவதுனால வசிச்சு பண்ணி கொடுத்தாங்க. அது எவ்வளவு வாசனையா இருக்கும்னா யாரும் சொல்லல, காளிதாசன் சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, நான் காவிய சுவாரஸ்யத்துக்காக அனசூயாது கிருஷ்ணேன புண்ணியகந்தேன காமனம் பாஞ்சகாரங்கராகேண புஷ்போச்சலித சட்பதம். இது ரொம்பவும் செல்வது. அந்த சீதையானவள் தண்டகாரனுக்கு நுழையிறாரு. அப்படி ஆசிரமத்திலே அனுசூயத்தேன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி சில நகையெல்லாம் போட்டு நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே அந்த காடு எப்படி இருந்தார், எல்லா வாசனை நிறைந்த புஷ்பங்களிலும் இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் பூவை விட்டு விட்ட நேங்கிறான். வண்டுகள் அங்க போய் முக்கிய வாசனைக்க அப்படின்னு இப்ப போட்டிருந்த இந்த அங்கராகத்தினால இதனுடைய வாசனையினால இது எல்லா இடங்களையும் பரவி அந்த பூவில் இருக்கிற வாசனை எல்லாம் உணவுலாம் கூட்டம். நாட்டிலேயே ஒரு விதமான பேட்ச் இருந்தா ஏதோ ஊருக்கு ஏற்றி வைக்கிறாங்க இல்லையா. புகார் நிறைய எப்பவுமே ஊருக்கு வச்சிருந்தாங்க.
அப்போ ஒரு பேட் ஸ்மெல்ல அமுக்கக்கூடிய ஒரு ஸ்மெல்லுங்கிறார். அது ஏன் அந்த ஒரு ஸ்னோவுக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா அனசூயாதி கிறிஸ்தேன அனசூயினுடைய காத்து கிடத்தினால வந்ததான ஒரு ஸ்னோன்னு சொல்லியிருக்கார். அதுபோல அது தடவின்றதுனாலே இருக்கலாம். இப்ப அந்த அர்த்தங்கள் எல்லாம் எப்படி இருந்தாலும் ரெண்டாவது கந்தங்கிறது புண்ணிய கந்தம் தான். அன்பானுடைய அர்ச்சனையில புண்ணியகந்தான் சுப்பிரசன்னான் பிரசாதாபம் சிவான் தான். பகவானுக்கும் சுகந்தியும் புத்திவர்தனம்னு அது கண்டு நிறைவேற்றிருக்கான்னு அர்த்தம் இல்லை. அவருடைய தபசு அவருடைய புண்ணியம் அதுவே ஒரு ஸ்மெல் அடிக்கும். அது இன்னும் முக்கியம். மற்ற ஸ்மெல்லாம் என்னாகும் கொஞ்சம் நேரம் ஸ்மெல்லா இருக்கும். அப்புறம் எப்படி இது போடாமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்குங்கிற நிலைமையில தான் எல்லாமே இருக்கும். உலகமே அர்த்தான புண்ணியகந்தம் ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன பண்ணிக்கிறார் அவருடைய கை இடது இருக்கே சாதுன்னா ரொம்ப அழகா இருக்கு. அஞ்சித விருத்த தீனகான்னா எந்த சைஸுக்கு இருக்கணுமோ ரொம்பவும் குண்டு இல்லை ரொம்பவும் ஒல்லி இல்லை. அது இருக்க வேண்டியபடி குண்டா இருக்கா. அஞ்சித விருத்த தீனகான விருத்தன்னா அமைப்பு எப்படி இருக்கு? நம்ம சாதாரண ஒண்ணு இருக்குல்ல, ஒரு மினிமமா ஒண்ணுன்னு சொன்னா என்னதான் ஒரு சைஸ் உங்களுக்கு தெரியும். வேற இருக்கு. அதுதான் ரொம்ப பிரமாதமா இருந்தோம். ஒரு பதார்த்தத்தை சொன்ன யானை என்ன ஒரு இப்ப கையில அப்படி வேற ஒரு யானை கையில அந்த வச்சிருக்காங்க. அஞ்சித்தன அளவோடு இருக்கப்பட்டதான அழகான ஒரு கை அந்த இடத்துக்கு பரார்த்திய கால அகரு சந்தன அருகா டெய்லி ஒரு சின்ன ஒரு 2 கிராம் 10,000 ரூபான்னு சொல்லக்கூடியதாக உள்ளதான அர்த்தம். அதே போல சில சாம்பிராணிகள் சந்தனம் சூழ்ந்து அவ்வளவு வாசனை அளிக்கும். இவ்வளவு குழைத்து பூச வேண்டிய கையம். இவர் சொல்ல வரார்ஜம்னா விலை உயர்ந்த, அர்ஜம்னா விலை மதிக்க முடியாததான கால அகரு கருப்பான அகரு என்றதான சாம்பிராணி போன்ற ஒரு பொருள். அது ஒன்றும் சந்தனத்துல போய் காலக்கேகை அது ரத்தம் இவைகளையெல்லாம் பூஜிக்க தகுதி உள்ளது. இப்ப இத்தனால அந்த பூஜையத்தான் பூசிண்டு. ஆனா ஒன்னும் பூசிக்காமல் பூசிக்க வேண்டிய கையை ஊழிய பூசிக்காட்டாலும் அது அழகா ராமன் அந்த கையில தலைவச்சு படுத்துன்ற கையா எல்லாம் ஒரு பரேன பிரியேன ரொம்ப பிரியமான கணவனால் அனுத்தமேன அவரு தீப்பல ஒற்றுமே கிடையாது. அனுத்தமேன பரேன சத்யா ராமேன அத்புதா தலை வச்சு கொஞ்ச நேரம் வசிக்கப்பட்டது அந்த கை. அப்படின்னு வர்ணிக்கிறார். கரேன பிரியேன சிரேன வாமஹா சமவேபதாசு. ஆனா இப்ப படுத்துட்டு 10 இல்லையா சிரேன அத்புதான கான் சிரேன கச்சாமி அனுசா பல வருஷமா காணும். சிரேனங்கிற வார்த்தை ரொம்ப நாளா லாங் டைம் ஏற்பட்டதான பாமஹா அது பிடிச்சது. இடதுகை பிடிச்சது. இவ்வளவு சின்ன விஷயம். கஜேந்திர பிரதிமோதயோதயோ சம்பதயோ சுஜாதா பிரஸ்பந்தமான புனரூருவச்சாக காமம் புரஸ்தாத் சமாஜக்ஷே. ஏற்கனவே ஒரு தரம் வந்து ஞானியினுடைய பிரதிக்கை போல் கலிவமாக இருக்கக்கூடிய பெருத்து சின்னதாக இருக்கக்கூடிய தொடை தயோர்தயோகோ வாமகா. அது 2 தொடையும் ஒரே மாதிரி இருக்கு. அதுல இடது பக்கத்து தொடை சந்தமானோ ஜாதகா அப்படின்னு லேசா பிடிக்கக்குள்ள அத்தியாக வாமம். இதனால என்ன தெரியுதுன்னா ராமர் எதிர்க்க வந்து நிக்கிறா போல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க கொடுக்குறதா இல்லையா. இந்த சகனங்கள்லாம் உடனடியாக இஷ்ட சித்தின்னு அர்த்தம். சிதம் ஆட்டே அப்படி சொல்லிட்டு சுபம் புனரேம சமான வர்ணம் ஈஷத்ரஜோத்வஸ்தனிவாதுலாக்ஷ்யாக வாசஸ்திதாயாக சிகராக்ரலஞ்சாக
மேல போட்டு இருக்கக்கூடியதான அந்த போர்ஷன்ல உள்ள புடவை அதுவும் லேசா அப்படி தானா காத்து லேசா அடிக்காமலே நழித்தான். சேம சமான வர்ணம் தங்கம் போல் உருட்டி விட்ட தங்கம் போல இருக்க அந்த வஸ்திரம் மஞ்சள் பட்டு போடுவேன். அது கொஞ்சம் இத்தனை நாளா நினைச்சு கட்டி கோச்சு வந்ததுனால ரஜோத்வஸ்தம் இவன் போட்டார். எல்லாம் கொஞ்சம் படிஞ்சா போல இருக்கு. அதுலாட்சியாக அருமையான கண்ணுடையவள். இந்த கண்ணுடைய பார்வை நீக்கலே கிடையாது. அவளுடைய சிகராகிர தந்தியாக சிகர அக்ரதந்தான்னா என்ன தெரியுமா? இந்த இடத்துல சிகரங்கிறதுக்கு முல்லப்பூன்னு அர்த்தம் இருக்காது வியாக்கியானத்துல. முல்லப்பூனுடைய நுனி போலவும் அந்த முல்லப்பூனுடைய வருஷ போலவும் பல்லு இருக்காங்க. பல்லு ஒண்ணு யானை முத்து, அதாவது முத்துப்பல்லுன்னு சொல்லுவா. அல்லது இந்த வரிசை எப்படி இருக்குன்னா சிகரஸ்ய அக்ரம். சிகரம்னா நீங்க ஒன்றும் பெரிய மலையினுடைய உச்சி இல்லை. இந்த சிகரங்கிறது புஷ்ப விசேஷான்னு சொல்லி முல்லைன்னு சொல்லிட்டாச்சு. அதுவும் நுனி போல அப்படி வரிசையா சின்ன சின்னதா பல்லுண்டு சிகராகிரகந்தியாக. இந்த சீதையை வர்ணிக்கிறேன்னா இதுதான் கிடைக்கிறது. வேற எங்கேயுமே இந்த மாதிரி வர்ணனை காணும். சிகராகிரகந்தியாக அவளுக்கு அவங்களுடைய இந்த வஸ்திரம் லேசாக நினைச்சதெல்லாம் நல்ல சுகனம். அந்தோனிதா பிராகபிசாந்தி மாதாதபக்லாந்தமிவ பிரணஷ்டம் இது முன்னாடியே கொஞ்சம் வந்தது. போன சர்க்கத்திலே சொன்னோம். இன்னும் கருத்துல எந்த சகுன நல்ல அடையாளங்களும் எல்லாம் உடம்புல ஏற்பட்டது. இதனால இவளுக்கு மனசுல ஒரு கிளைகளுக்கு வந்தான். என்னடா அது இவ்வளவு கஷ்டத்துக்கு உயிர் விட போறோம் சகுனம் எல்லாம் பார்த்தா உயிர் விடாது. ஏது ஜீவந்தமானந்தோ நரம் வருஷ சதாபதின்னு சொல்லப்படுறான். 9 நாளா இருந்தாலும் நாம நம்ம உயிரை போட்டுமே இல்லை. கஷ்டங்கள் எப்படின்னு வரும். விடியத்துக்கு தான் கஷ்டம்னே தெரியும். அதனால இந்த மாதிரி சகுனம் வேற வருதுன்னு அவளுக்கு மனசுக்கு செத்த சமாதானம் மாட்டான். சஞ்சோதிதானத்துக்கு சமாதானம் பட்டப்பட்டவளாக எது போல அவளுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு கோப்பம் வந்ததுன்னா அதுக்கு சொல்ற வாத ஆதப கலாந்தம் பிரநஷ்டம் தீந்தம். இவன் விட விதைச்சுட்டான். மழை வரும் ஜலம் கிடைக்கும் நினைச்சு இந்த கரண்ட் கட்டு 10 நாளைக்கு மழை பெய்யவே இல்லை. அது உள்ள போய் அப்படியே காத்துனாலையும் வெயில்னாலையும் இந்த பீஜமானது காஞ்சி போயிட்டு இருக்கு. காஞ்சி போகக்கூடிய பீஜத்துல சற்று ஏதாவது மழை பெய்ய வருஷம் வந்ததுன்னா அது எப்படி ஒரு சொத்துலா கலந்துங்கிற அழகான உதாரணம். வருஷேன மழையினால் லேசான மழையினால வாத ஆதப கலாந்தம் பிரணஷ்டம் பீஜம் இல்லை. பிரணஷ்டம்னா மோரால போயிடா மாதிரி ஆயிடுச்சு. சட்டுல புல்லெல்லாம் காஞ்சிருந்துச்சு. யாரோ ஒருத்தன் ஜலம் வந்து தெரிஞ்சானா புஷ்குன்னு கிளம்பும். அது மாதிரி சீதிக்கு ஒரு உள்ள சந்தோஷம் ஏற்பட்டுதான். சத்யா புனர்லிம்ப பலோபமோக்ஷம் கேசாந்தம் அராளபக்ஷ்ம வஸ்திரம் வபாசே சித்த சுக்ரதம் சித்த சுக்லன்னு 2 போட்டுக்க. சித்தனாலும் வலுப்புன்னு அர்த்தம், சுக்லனாலும் வலுப்புன்னு அர்த்தம். நல்ல வலுப்புங்க. வெள்ளை வெள்ளையா வேட்டி வெள்ளை விளையேன்னு இருக்குன்னா வெள்ளையா இருக்குன்னு சொன்ன வெள்ளை விளையேன்னு இருக்குன்னு அது இங்கதான் ஆரம்பிச்சிருக்க. சித்த சுக்ல தந்தம் பல்லு இவர் ரொம்ப பெரிய பணக்கார். சின்ன வயசுலயே பல்லெல்லாம் பெற்று பல்லு போற மஞ்சளா இருக்குன்னு ஏன்னா தங்கத்துல வச்சு கட்டிட்டு இருக்கான். நான் பார்த்திருக்கேன். முன்னையே கைத்தகார்த்தம் பணம் நிறைய இருக்குங்கிறதுக்கு நிஜமான தங்கத்துல பல்லு வச்சு கட்டி நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். 2-3 பணக்காரர் செஞ்சாவது இல்லை. நான் சொல்றது நிஜத்தை சொல்றேன்னா நீங்க பார்த்திருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா? நான் பார்த்தே இருக்கேன். தெலுங்கு சார் என்ன மஞ்சள் ஊத்த வாங்கின்னு அர்த்தம். அப்படி சொல்றது கல்லு இல்லாலும் வெளுப்பா இருக்கணும். சித்த சுத்தம் சித்த சுத்த கடைசி தம்சாம் உள்ள பல்லு கூட சித்தமா இருக்கும். பல்லு ஜோரா இருக்கு. அதனாலதான் புன்சிரிப்புக்கு வெளுப்பத்தான் சொல்ல வழக்கம்.
அதுபோல இந்த புனிசிலுக்கு போல் வெளுப்பா இருக்கா சரஸ்வதினு சில ஸ்லோகங்கள்ல இருக்கு, இது ஸ்லோகங்கள்ல. அந்த ஸ்மைல் எப்படி இருக்கும்னா வெளுப்பா இருக்கும். ஏன் ஸ்மைல் வெளுப்பா இருக்கும்னா அந்த பல்வனுடைய வெளுப்பு அந்த சாயம் அடிக்கும். அதுபோல இதெல்லாம் காரிய சுவாரஸ்யத்துக்கு தான் சொல்றேன். நீ காரிய சுவாரஸ்யம் சொல்லணும்னு தோணி போச்சு. சத்யாக பிம்ப பல உபமோட்சம், கோவப்பழத்துக்கு உபமானமாக, கோவப்பழத்தை உபமானமாக உடையதான நல்ல சிவந்ததான உதடு உடையதாக இருக்க அந்த முகம், கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, புருவம் அதை விட அழகா இருக்கு. அந்த புருவத்தை ஒட்டி இங்க ஒரு மயில் கேசாந்தம் அராளா, அராளன்னா அராளா கேசேசு பவுண்டர் தான் இங்க ஒரு 300 மயில் வந்து விழருது. அப்ப அதே போல இந்த கண்ணுடைய அந்த எமையினுடைய ரோமராஜின்னு என்ன இவ்வளவோடு கூடின முகம் இருக்க. எனக்கு வந்து இங்க இப்படி சொல்லணும்னு நான் வரவும் இல்லை. ஏதோ ஒரு சமாச்சாரத்தை ஒரு கூண்டு புரட்டு சொல்லிட்டு அராள பக்ஷ்மா ஏற்பட்டதான முகம் மத்திரம் பாசே. இது இன்னைக்கு தனியா ஒரு பிரகாசமா இருக்கும். அது சீட்டுக்கு கண்ணாடி கட்டினாத்தானே தெரியும். வால்மீகி தெரியறதுங்க. வால்மீகி இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். இது எப்படி அன்னைக்கு சீத முகம் அப்படி இருந்து எங்க பார்த்தாருன்னா அது ஒரு ஸ்பெஷலான யோகி பவர் கொடுத்துட்டு போயிருக்கார். பிரம்மா, நாரதர், சரஸ்வதி குடும்பம் கூட அங்க வந்துட்டு வால்மீகி ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல சரஸ்வதி வந்துட்டா. மாணிகாத பிரதிஷ்டாந்த மகமகாங்கிற வாக்கியம் மூலமா. அப்புறம் புள்ள வந்தார், நாரதர் வந்தார். நாரதர் வந்த போது ஒரு யோஜனை இருந்தார். நாரதர் முதல்ல வந்தார். பாரு, நாரதர் உபதேசம் பண்ணப்பறம் ஸ்தானத்துக்கு போகும்போது வாக்கில சரஸ்வதி வந்தார். புள்ள வந்துட்டு போனார். அப்புறம் அம்மா வந்து உட்காந்துட்டார். அம்மா வந்து அவரு கிடைச்சார். அவரு கிளம்பி வந்துட்டார். பிரம்மா வந்து ஒரு யோசிச்சுட்டு உட்காந்து ஏன் என்ன வஞ்சனை பண்ணிட்டு இருக்கேன் இல்லே, அனாமிசமா ஒரு பறவை சேர்ந்திருந்த போது பறவைக்கு என்னங்க சம்பந்தம்? வேடன் பறவை அடிக்க இது சகஜம் தானே, நீர் வீட்டு வருத்தப்படுறீன்னு அவரை கேட்டார். இல்லை இருந்தாலும் எனக்கு மனசு ரொம்ப சரியாகல, இந்த மாதிரி சாபம் பண்ணிட்டேன். போய் சாபமா வாங்கின அருமையான ஸ்லோகம். நான் தான் மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி. எங்க ஆத்து மாணி நீங்க ஒரு மாசம் எங்க மேல போகும்போது நான் அவருடைய நாட்டுல போய் இருக்க வரைகளையும் வந்துட்டான். ஓஹோ, உங்க நாட்டுல வந்திருக்காரு. நான் தான் பர்மிட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். சில பேர் சில தெரியாம கிளம்பிடுவான். சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி. என்ன ஸ்லோகம்? இதே மாதிரி ஸ்லோகங்கள்னால் நீ ராமாயணம் போற எழுதும். நீ ராமாயண கதை முழுக்க வரிசையா தெரியாது. நான் இங்கேயும் இருக்கேன், ராமர் எங்கேயோ இருக்காரு, இப்போ இருந்துருக்கார். என்னென்ன நடந்ததுன்னு நடந்ததை பார்த்து நல்லா தெரிஞ்சவான்னா எழுதணும். ரகசியஞ்ச பிரகாசஞ்ச எத்வருத்தந்தீமதா. அவருக்கோ அவரை சேர்ந்தவாளுக்கோ ரகசியமா நடந்ததோ பிரகாசமா நடந்ததோ என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் அவளுக்கு எப்படி நேரம் தெரியுமோ அதை விட ஜாஸ்தி தெரியுற மாதிரி நான் அனுகிரகம் பண்றேன். அதான் இப்ப எழுதுறாரு. இந்த முகம் எப்படி ஆயிட்டா பத்ரம் பாசே சிது சுக்லதம் எதுபோல ராகு கேது கிரகணங்கள் பொறிச்சு விட்ட உடனே அந்த சந்திரன் எப்படி பிரகாசமா இருக்குமோ அது போல. இப்ப ராகு குறிச்சி 10 மாசமா இப்படிதான் இருக்கு. சில பேர் கஷ்டகாலம் முடியும் போது ராகோ முகா சந்திர யுவ பிரமுக ராகு முக்த இவோடு ராட்டு நிறைய சொல்லாடுவார். கிரகணம் பிடிச்சு விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் ஜாஸ்தி இருக்கும். ஜாஸ்தி இருக்குமோ இருக்கா போல தெரியுமோ ரெண்டும். நல்ல இருக்கு உள்ள சீரவாஸ் போட்டோடனே உங்களுக்கு சூரிய பிரகாசமா இருக்கும். கான்ட்ராக்ட் 2 நாளா ஒன்றும் கிடைக்கல, ஏகாய்ச்சி ஆயிடுச்சு. மறுநாள் காத்தால சின்னதா காஞ்ச ரொட்டி கிடைச்சா கூட உங்களுக்கு அது பெரிய பிசி பேடா மாதிரி ஏன் காஞ்சி கிடக்குது அப்படின்னு நிஜமாவே இந்த ராகுங்கிறமும் முழுங்கிட்டான்னு ஒரு கதை தானே இது. இந்த புத்தகத்தை சொன்னவாளுக்கெல்லாம் அங்க ராகுவும் இல்லை இவவும் இல்லைங்கிறது தெரியும். இருந்தாலும் இவன் சொல்றதா இவங்க எல்லாம் இருக்கா. இப்போ இங்க ஜலத்துக்குள்ள அந்த ஜலம் கூட வந்து அமைச்சர் மட்ராஸே இப்ப என்ன ஆச்சுன்னா அங்கங்க ஜலம் வந்து சாக்கடை ஜலம் கலக்காத போன இடங்கள்லாம் பழிச்சுட்டு இருக்கு. ரோடெல்லாம் ஒன்று வந்து அது மூடிட்டு எடுத்துன்னா ஏற்கனவே இருக்கா அதுக்கு எடுத்து
5-6 மாசமா சந்திரன் அப்படியே வந்துட்டே இருக்காருன்னு வந்து வெளியிலேருந்து வரும்போது ஒரு மாதிரி தானே நம்ம வெள்ளி 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 பாத்திரங்கள்லாம் வெள்ளை வச்சா இரும்பு மாதிரி இருக்கு, தினமும் தேய்க்கலன்னு. இதான் கேட்டா அந்த உப்பு காத்து படுறது சாருங்க சொல்றாங்க. அந்த வெள்ளி மாதிரி இருக்கிற சந்திரனுக்கு வெளியில அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணோம்னு ஒரு மாதிரி இருந்தது. இந்த ராகு வரவன் வாயில பூந்து போட்டோம்னா அந்த அடிக்கெல்லாம் பிரைட்டா தெரியும். இதை நீங்க கவனிச்சு பார்க்கலாம். ராகுமுக்கை ஓடுராட், உடுராட்னா உடுன்னாக்க நமக்கு என்ன தெரியும், உடுன்னா நட்சத்திரத்துக்கு பேரு உடுகுன்னு பேரு. எவ்வளோ புது பதம் வந்து பாருங்க. உடுனாம் ராட் உடுராட் நட்சத்திரராஜகான் அர்த்தம். ராகு முக்தா சந்திர இவ ராகோன்முகா சந்திரைவ பிரமுக்தா அப்படின்னு அவர் வர்ணித்தார். இது 7 ஸ்லோகம் அழைத்துப்போம். 8வது சாதீத சோகா ஜபனீத சந்திரா சாந்தஜ்வரா ஹர்ஷ விபுத்த சத்வா அசோபதாரியா பதனேன சுக்லே ஸ்ரீகாம் சுனார் அத்ரிபோதிதேனே. பௌர்ணமி இன்னைக்கு சந்திரன் உதிச்ச உடனே அந்த ராத்திரிங்கிற ஸ்ரீக்கு ஒரு பளபளப்பு எப்படி வருதோ அதுபோல ஆரியா அசோபதன், ஆரியான்னு போட்டாரு. எல்லோராலும் பூஜிக்க தகுந்ததான ஒரு வியக்தி. சுக்லே சுக்லே சுக்லபட்சத்துல ராத்திரியில அந்த சந்திரன் உதிச்சாரு. ஸ்ரீகாம் சுனா உதிதேன இவ ஹர்ஷ விபுத்த சத்வா. இவளுக்கு இந்த சகுனங்கள் வந்தவுடனே மனசுல ஒரு சந்தோஷம் வந்ததுனால இவருடைய சத்துவம்னா ஒரு தைரியமானது செலவுட்டுதான். நாம் இருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு. இவ்வளவு அதைரியம் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு ஒவ்வொருத்தனும் சூசைட் பண்ணிக்க போறான். அந்த சத்துவங்கிறதுக்கு தைரியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த தைரியம் கொஞ்சம் நேசா குழுக்க ஆரம்பிச்சது. சாந்த ஜுவரா என்ன பண்ணுவோங்கிறதான ஒரு பெரிய கவலைக்கு ஜுவரம்னு தெரியுங்க. அது கொஞ்சம் அடங்கிட்டு படிச்சுன்னு ஐஸ்கட்டி எல்லாம் வச்சுன்னே இருந்தாங்கன்னா 104 105 இருந்தது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே 102 வரும். அப்புறம் ஏறுறதா இல்லையான்னு வேற விஷயம். ஐசியே ரொம்ப நேரம் வச்சுட்டு எடுத்தா அப்போ குறையாம எப்படி இருக்குவாங்க. மருந்து போய் ஒரு நேரம் குறையும் வேற்றோடு கொடியும் காத்து. அந்த ஜோரத்துக்கு கள்ள ஜோரம்னு பேரு. திருத்தமா வரும். குறையிற மாதிரி குறையிறது சொல்றாம இருக்கும். ஜுவரத்தை 17-18 நிமிஷம் பிடிக்கிறேன். அப்ப சாந்தஜ்வரா வியபரீத தந்திரா. தந்திரான்னா ஒரு விதமான ஆலட்சியம், வெறுப்பு எல்லாத்தையும் வச்சுக்கணும். அது கொஞ்சம் நைசா நகர்ந்தது. ஈட்ட சோகா மனசுல இருந்ததான பெரிய சோகமும் கொஞ்சம் அப்படி விலகிச்சு. அப்படியாக இவள் அங்கு விளங்கினாள். அசோகத ஆரியா அப்படிங்கிறதாக இந்த 29வது சர்க்கம் முடிஞ்சது. 30வது சர்க்கம் மேலும் இது வரைக்கும் பார்த்து அனுமார் இப்பதான் லக்னம் சரியா இருக்குன்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சு. என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் இனிமே ஹனுமான். இது 30வது சர்க்கம் ஆரம்பம். 30, 31, 32, 33, 34, 35 6 சர்க்கம் போனப்புறம் 7வது 36வது சர்க்கத்துலதான் ஃபுல்லா அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரத்துக்கு மோதிரத்தை கொடுக்குறார். இந்த 6 சர்க்கம் போற வரைக்கும் ஏன் சும்மா இருந்தார்? முதல்லயே மோதிரத்தை எங்கேயும் போட வேண்டியதானேன்னா மோதிரத்தை போட்டா ராமர் மோதிரன்னு இவருக்கு சட்டம் தெரியும். பழிச்சுன்னு வந்ததுன்னா உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால இவ எந்த சுகமோ துக்கமோ ஒரு மனுஷனுக்கு அளவோட வந்தாத்தான் நல்லா இருக்கும். திடீர்னு வந்ததுன்னு ஒன்றும் தெரிவிடாது. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கோம். அதனால இன்னும் ஒரு 6 சர்க்கா இருக்கு அந்த கனையாகி கொடுக்கறதுக்கு. எனக்கு கூட தோணும், இல்ல சுந்தராண்டம் வந்தா சீதைய அன்மார் பார்த்தார் கன்னியாகி கொடுத்தாருன்னு டக்குனு விஷயம் முடிஞ்சிருந்தேன். எனக்கு விஷயம் முடிகிறதா விஷயம் சீதையே முடிஞ்சிருவல. எப்படி கொண்டு போகணுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. 6 சர்க்கம் இன்னும் ஓட்டியா. ஹனுமானதி சர்வம் சுஸ்ராவ தத்துவ. அவர் மேல உட்காந்து யாரார் என்னென்ன டயலாக் எதெல்லாம் பேசணுங்களோ தன்னால பாடம் படிச்சு ஒரு 30 சர்க்கம் இதெல்லாத்தையும் செல்ல இருக்காரு சத்தான அப்படின்னு. சர்வம் சுஸ்ராவ தத்துவகான என்ன அவனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியதான பேச்சுக்கள். என்ன பெரிய தத்துவம் இருக்கு. என்னது கேட்டா பெரிய தத்துவம்னா என்ன ரொம்ப ரியல் நேச்சர் அர்த்தம் இல்லை. அவங்களுடைய அட்டிடியூட் எப்படி இருக்கு, என்ன ஏது என்னத்தையும் வந்து சொன்னார். சீதாயாக பிஜடாயாச்ச ராட்சசீனாஞ்ச தர்ஜிதம். பிஜடேங்கிற சமாதானப்படுத்துறதும் ராட்சசிகள் தான் மிரட்டுறதும் சீதை வருத்தப்பட்டு பேசுற பேச்சுகளும்
ராவணன் பேச்சின சேர்த்தலும் சாவினால எல்லாத்தையும் கேட்டார். அபேட்சமான தேவதாமிதனந்தனே தத்தோ பூவிதான் சிந்தான் சிந்தையாமா. லைஃப்ல ஒரு அலைகள் எப்படி சமுதிரத்தில் வருதோ அது போல கவலை வரும் போகும். இது போற சமயத்துல வேற சில கவலை வரும், மறுபடியும் அது போகும். இதை தவிர நமக்கு வேற மைய கிடையாது. இப்ப இவ்வளவு தூரம் வந்ததுக்கு கூட இவருக்கு எதுக்கு பலவிதமான கவலைப்பட ஆரம்பிச்சார். கவலை எல்லாம் போயிட்டு இதான் சீட்டேன்னு தெரிஞ்சு வச்சு எல்லாம் வந்துட்டு போச்சா. அல்ல ஒரு கவலை போனா ஒரு கவலை பால் போச்சு கட்டிய வந்து குறைவு வயசு பால் போய் கட்டி வந்தான், கட்டி போய் பழம் வந்தான், பழம் போய் குத்தி வந்தாலும் ஒரு கதை இல்லை. அதுபோல இங்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சதோ பகுதிதான். இதுக்கப்புறம் தான் அவருக்கு எக்கச்சக்கமான கவலை வந்துருப்பான். ஏற்கனவே அவர் கவலைப்பட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒரு 10 சொர்க்கம் ஓடி இருக்கும். இப்ப கவலை போச்சுன்னா சொல்லணும், இந்த கவலை போற சமயத்துல வேற கவலைப்பட்டு இதுல சிந்தையாமாசமான ரகம் கவர்மெண்ட் பகுதான் சிந்தான் சிந்தையாமாசங்கிற இது ஒரு பெரிய மெசேஜ். பலவிதமாக கவலைப்பட்டாருங்கிறது சிந்தையாமாசம் இருக்கு. கவலையை கவலைப்பட்டாருங்க சிந்தான கவனிங்க. சித்தான்னு ஒண்ணு சிந்தான்னு ஒண்ணு. சித்தான்னாக்க நம்ம கடைசியில் வைக்கிறாளோ இல்லையோ அக்னி மேடையில அதுக்கு சித்தைன்னு பேரு. சிதை மூட்டுறது. இந்த சிதாங்கிறது தேவையா சிந்தாங்கிறது தேவையான்னு ஒரு கையிட்ட கேட்டான். சிதா சிந்த சிந்தா சித்தையோர் மத்தியே சிதா வரம் ஏன்னா அது பரவாயில்ல, அது டெட் பாடியை தான் எரிக்கும், இது உயிருள்ள பாடியே எரிக்கலாம். கவலைங்கிறதுக்கு சிதா சிந்தா ரெண்டையும் கம்பேர் பண்ணி அங்கே அந்த இது ஸ்பெஷல் நகர் இல்லைன்னு வச்சோங்களேன், அது உடம்ப கொடுத்தா எந்த உடம்பை எரிக்கும்? அது டெட் பாடியே எரிக்கும். இது என்னடான்னா அக்னியும் இல்லை, இது உயிரோடு நல்லா தளதலன்னு இருக்கிற பாடியே இருக்கிறது. மேல் சிந்தாங்கிறது ரொம்ப மோசம், அது வரும் போகும். அது காரணம் என்றா ததோ புகுவிதாம் சிந்தாம் சிந்தையாமா சவானரகாங்கிறதுனால கவலைக்கு எல்லை இல்லாம போச்சுன்னு அர்த்தம். என்ன சொல்றாரு பாப்பேன், இவருக்கு வர கவலை என்னன்னு இவர் தான் சொன்னார். இவருக்கு கவலை வந்ததுன்னா வால்மீகி எப்படி தெரியும்? நான் முதலே சொல்றேன், ஒரு சோப்பையும் சொன்னீங்க. அப்புறம் வால்மீகி இருக்காங்க சஹசிராணி. சிந்தாங்கிறதுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காட்சி தாங்கிறது இல்ல, சுகத்தை கொடுக்கக்கூடிய காட்சிக்கும் சிந்தான் தான் பேர். மனதில் ஏற்படக்கூடியதான ஒரு விதமான ஐடியா. பிளஷர் ஆர் பெயின் என்ன முதல்ல என்ன பிரஷர்? கதீனாம் சஹசிராணி சுபூனி ஐகானி சர்வா சுமார்ஜம் எந்த இந்த ஒரு வேதியை பார்க்கறதுக்காக கோடிக்கணக்கான வானவங்களை அங்க அலைஞ்சு விட்டு ஊருக்கு திரும்பிட்டோம். சில பேர்லாம் அங்க சமுதிரத்துக்கு அண்ணன்லேயே நின்றுக்காளோ. அப்பேற்பட்டதான நம்முடைய ஈமாக இருக்கக்கூடிய இவளை நான் கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு என்ன சார் சிந்தேங்களா? இவ்வளவு விதமான தாட் நல்லா தான் இருக்க. கண்டுபிடிச்சிட்டே அவர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணி பேச வேலை கிடைக்கலையே கவலைப்பட்டா, வேலை கிடைச்சி நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி தான் கவலைப்பட்டான். இந்த கவி என்ன பண்ணான் காளிதாசம், இன்னைக்கு நடந்த சில நிகழ்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி வருது. பொங்கல் பிறந்தான். ஜாதேதி கன்யா மஹதி சிந்தா சின்னோங்க பொங்கல்னா என்ன? நீ நல்லபடியா ஒருத்தனும் கணிச்சு கட்டி கொடுக்கணுங்க. சக்தி பிரதேசி மகான் விதர்க்கா, இது ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கே, இதை யாரு கொடுப்பேன் அப்படிங்கிறதாக பெரிய பெரிய மண்டபங்கள் இருக்காங்க. விதர்க்கா அந்த நல்ல கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, இனிமே எல்லாம் இனிமே தான் சார் ப்ராப்ளம் தான். ஏன்னா சுகம் யாத்திவா நவேதி, அங்க போய் நம்ம இருக்கிற மாதிரி சொல்லிட்டு மாற்றலாம் இல்லையான்னு புரியலையே. என்னன்னா பொண்ண பெற்றவனா இருக்கிறவனுக்கு அவளை தவிர வேற இல்லையா? இல்ல கன்யாபி திருத்தம் கல் கஷ்டமேத்ததுன்னு அன்னைக்கு எந்த விஷயத்த சொன்னாலும் புரியவே இன்னும் புரியுது. அதனால ஜாதேதி கன்யா மகதி சிந்தா கஷ்டம் பிரதேயேதி மகன். இப்ப அதெல்லாம் கவலையே இல்லை, அப்பாவா பாத்துக்கிறா. யாரு கொடுக்கறது இவன் கவலைப்படுற அப்பா பாத்துக்கிறா. இப்ப வேற விதமான இதெல்லாம் வந்துட்டு நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்து கவலைப்படாதீங்க, எங்கதான் பாத்துக்கிறேன்னா அந்த ஊர்லயே பாத்துக்கிறேங்க.
இதெல்லாம் ரெகுலராக பழைய காலத்து சிஸ்டமேட்டிக்கா போன வாழ்க்குள்ள கஷ்டத்தை சொல்ற. இந்த சிதா சிந்தாவில் இன்னும் ஒண்ணுதான் எக்ஸ்ட்ரா வருது இல்லையா? அதனால இது ரொம்ப மோசம். என்ன முதல்ல தாட்டு வந்தது? திக்கு சர்வாசு மார்க்கந்தேன்னு தேடுகிறார்களே. அசேயமாசாரிதாமயா ஹரேன சுசியுக்தேன சத்ரோ சக்தி அபேட்சதா கூடேன சரதா தாமத்து அபேட்சிதமிதம்மையா. தன்னுடைய நிலையை தான் யோசிக்கிறேன். நான் எப்படி இவ்வளவு கண்டுபிடிச்சேன்னு தெரியுமோ? ஒரு ஒற்றனானவன் நல்ல யோஜனைகளோடு இருந்து புத்திசாலித்தனத்தை முழுக்க செலவழித்து அந்த சத்ருவனுடையதான வலிமையில மாற்றிக்காமல் எங்கேயாவது ஒரு எங்கேயாவது அழகம் முடிஞ்சுதான் அதோட அவன் சொன்ன சத்ரு சக்தி மதேட்சதா. எங்கேயாவது யாராவது பிடிச்சிருந்தா நம்மளுடைய எல்லாத்தையும் சுத்தும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் கூடமாக இருந்துட்டு உடம்பெல்லாம் சின்னது பண்ணிட்டு எவ்வளவு கதையெல்லாம் நடந்து வந்து என்ன சரதா இப்படி நான் வந்ததுனால இவளை நல்லபடியா பார்த்துட்டேன். அபேட்சிதம் தாவன் மயா. சரி, இது என்னென்ன பண்ணினேன்னு தன்னை பத்தி உன்னை கவனிக்கல. ராட்சசானாம் நிரீட்சிதா ராட்சசாதிபதேரஸ்ய பிரபாவோ ராவணஸ்ய. இவ்வளவு விஷயம் கண்டுபிடிச்சிருந்தேன். ராட்சசர்கள் எல்லாம் எப்படி எப்படி இருப்பா, அவருடைய வீடெல்லாம் எப்படி இருக்கு, வீட்டை பார்த்தாலே ஒரு மனுஷன் இதை கண்டுபிடிக்கலாம், ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத வச்சுதான் அலங்காரம் சரியா இருக்கணுங்கிறது இல்லையா? முதல்ல சோதனை கலந்து ராமர் தந்தா முதல்ல கூட்டனை இந்த குழந்தைய விசாரிக்கிறதுக்கா இன்னைக்கு ஆண்டுங்கிறது இன்னைக்கு வரா. வரும்போது மகாலட்சுமி நல்ல ட்ரெஸ்ஸோடு தான் வராங்க. தான் திடீர்னு ரூபத்தை மாத்திப்பான். கார்ல போகாமலே இவாளே மாத்தி விடுவான். ஏற்காடு மாத்திருந்தா சொல்ல முடியாது சார். அதனால ரூபம் இப்படி இருக்குல்ல, அதை வந்து நல்லா கவனிச்சு பார்த்தேன். விசேஷம்னா அதான் எப்படி மாறி மாறி வருவாங்க. பையங்களே மாசத்துக்கு ஒரு தூரம் ஒரு விதமா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஆளே அடையாளம் சொன்னேன்னு இதெல்லாம் நம்ம நாட்டில் பார்த்துக்கலாம். சொல்லுவார் நிலைமைக்கு தான் சொல்லணும். இதெல்லாம் அந்த வம்சம்னு அர்த்தம். அவங்க அங்க வச்சுக்கிறேன். இவன் தானா இந்த பாட்டி புரியுது, நான் தான் பாட்டிங்கிறேன். சொல்ல வரல அங்க கிருஷ்ணன் கோவில்ல இங்க வந்து குருக்களுக்கு எங்க ஆரம்பம் அப்படின்னு நான் தானு தந்தைய ஒன்றுள்ளாங்க. ஏன்னா அவங்க ஜிம்ஸா தலையை பிடிச்சி போடணும் நிகழ்ச்சியை பார்த்தா அதே நாம குழந்தை போட்டோவை எடுத்து பார்த்து இந்த பொண்ணையும் பார்த்து நிற்கணும்னு அந்த குழந்தைய இல்லையான்னு தீர்மானமா சொல்லலாம். சந்தேகமே வேண்டாம். எத்தனை கலர் இருந்த நகத்துல எத்தனை சமாச்சாரங்கள், என்ன சமாச்சாரம், என்ன கோரம் தாண்டவம், கோர தாண்டவம், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நாம சொல்றோம் பைத்தியக்காரனாட்டோம், அதாவது சொல்லித்தான் அவனை பைத்தியக்காரனா இருந்தானே எவனா இருந்தான்னு அதுக்குன்னு பொறுத்தவரை ஒரு விவகாரம் நேரம் இல்லை. ராட்சசானாம் விசேஷ விஜயம் நிரீட்சிதா. அந்த ஊர்வம் ஒரு ஆசுரமான தெய்வமான அழகன் ஒண்ணு, ஆசுரமான அழகன் ஒண்ணு உண்டு. எல்லாம் அந்த காலம் தெரிஞ்சு கொடுத்தார். அச்சத்துக்கும் தெரியும், சமத்துக்கும் தெரியுங்க. இந்த ராட்சசானாம் புரிச்சேயம் நிரீட்சிதா நல்லா கவனிச்சு பார்த்துட்டேன். எல்லாருக்கும் தலைவனம் ராமன் இருக்கான் பார்த்தீங்கன்னா ராட்சசாதிபதேனஸ்ய பிரபாவா. பிரபாவன்னா என்ன? அவனுடைய பராக்கிரமத்தினாலையும் அவனுடைய செல்வத்தினாலையும் அவனுடையதான சேனையினாலையும் அவனுடைய தேஜத்தினாலையும் ஏற்படக்கூடிய விசேஷத்துக்கு பிரபாவம். அது கவனிச்சதா என்னென்ன சமாச்சாரம் என்ன எதுன்னு இவருக்கு சட்டை பார்த்தாக்க சைக்காலஜியெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு வருது. வாயு கொடுத்துறதோ இல்லையோ எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எதுக்காக சொல்றாங்கிறது பின்னாடி தான் குறைய பொருள்பார். இவ்வளவு இருக்கே நாம் இவளை பார்க்கணும், பார்த்து எப்படி பார்க்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் இதோடு நிறுத்தணுமா கோஜனம் போயிட்டே இருக்கப்படுது. யசாதஸ்யாப்ரமேயஸ்து சர்வசத்வதயாவதா சமாஸ்வாசயிதும் பாரியாம் பரிதர்சன காஞ்சினீம் அகமாஸ்வாசயாம்யேனாம் புதுசந்திரமிபானனா. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நான் எப்படியெல்லாம் இப்ப இவளை போய் பேசி ஆரம்பிச்சு அது ராமர் சொன்ன நியூஸ் எல்லாம் சொல்லணும், இவளை நிச்சயமா தைரியப்படுத்தணும்.
ராமனை எப்ப பார்ப்போம்னு குறிச்சுட்டே இருக்கா. அப்பிரமேயஸ்து சர்வசத்துவ தயாவதான்னு புது வார்த்தையெல்லாம் போடுறார் ராமனுக்கு. எல்லா பிராணியிடத்தையும் தயமுடையவர், சர்வ சத்வ தயாவான் அப்படின்னு ராமனுக்கு. சர்வ சத்வ தயாவதே நமஹான்னு ஒரு அர்த்தம் போடணும். எறும்பா இருக்கட்டும், இங்கா இருக்கட்டும், பள்ளியா இருக்கட்டும், சேரா இருக்கட்டும், வைந்தவனா இருக்கட்டும், வேண்டாம் இருக்கட்டும், பார்த்தா அவன் கஷ்டத்தை பார்த்து சும்மா இருக்க முடியாது ராமனார். இது முன்னாடியே ராமனுடைய பெரிய குணம், அது ரொம்ப பெரிய குணம். ஞானியருடைய குணமும் அதான், இவருடைய குணமும் அதான். அதனால சர்வ சத்வதயாவதா இதை பத்தி ஏதாவது அளந்த எழுது புத்தகத்தை சொல்ல முடியுமோ? அப்ரமேயஸ்ய ஏற்பட்ட ராமன் சத்திய பாரியாம், இவளை நாம எப்ப நல்லபடியா சமாதானப்படுத்தணும். இவர் துடிச்சு நிற்கிறா. இப்போ சர்வ சத்வ பதிதரிசன காட்சியும் சமாஸ்வாசியும் இதுதான மோதிரம் கொண்டு கொடுத்து அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்னா நல்ல நேற்றுக்கு சொன்னேன். கை சாயில் அடிச்சு 2 தடவை ஒன்று திருப்பி 2 மாசத்துக்குள்ள ஆள் நல்லா கத்தெல்லாம் காஞ்சிதான் கூட விட்டாச்சு. என்ன ஆகாத கட்டம் அந்த நேரத்துல எல்லாம் சரியா போச்சுன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னா உடனே இடியாப்போம் வடையில பவுண்டு சாப்பிடுறதா செஞ்சா முடிஞ்சா அப்படின்னு ஆளுங்களுக்கு ஒரு குறைச்சலாம் ஆரம்பிக்கணும். எனக்கு குழந்தை இப்போ உடனே சேர்த்தணுங்கிறதுக்காக அன்னைக்கே 1 கிலோ பாதாம் ஹல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னா மறுநாளைக்கு சாப்பிட வேண்டியதான். ரொம்ப காஞ்சி இருப்பதுல உடனே ஜலம் விடலாமோ? நைட்டா இறங்கி கீழே வச்சு பெருசா சூடெல்லாம் இடுப்பிட்டு போட்டேன். இதெல்லாம் தான் அவருக்கு யோஜனை. இப்ப எப்படி எத்தான்னு போட்டா எப்படி சமாதானப்படுத்துறது? சும்மா இருந்த ஊதிக்கிறதானான்னு ஆயிடும். இவன் பேச்சு சொல்லப்போ அந்த அம்மா நினைவாரு இன்னும் நிறைய டெவலப் ஆகுது பாருங்க. யதாத்மேயஸ்ய சர்வசத்வதயாவதா சமாஸ்வாசயிதும் பாரியாம் பரிதரிசனகாஞ்சினி சொல்லி போனாக்க என்ன நடக்கணும்? அகம் ஆஸ்வாசையாம் ஏனாம் நல்ல முறையில பண்ணியாகணும். பூர்ணச்சந்திர நிபானனாம் பூர்ணச்சந்திரன் போல இருக்காவோ அதிர்ஷ்ட துக்காம் துக்கஸ்ய ஓமானங்கள்லாம் நிறைய போடுவீங்க. என்ன அதிர்ஷ்ட துக்காம் துக்கஸ்ய இதுவரைக்கும் துக்கம்னா என்னன்னே தெரியாத வாழ்ந்துட்டா சார் ஆத்துல. இவ போய் இந்த மாதிரி வந்து சேர்ந்துட்டு அதிகச்சதி இவளுக்கு வந்த துக்கமானது ஒரு 10 நாள் கழிச்சு விடுங்கிற மாதிரி கோப்பம் இல்லை. துக்கத்திய அந்தம் அதிகச்சதி முடிவு இல்லைங்கிறதுனாலதான தன்னை முடிவு பண்ணிக்கிறதாக போயிருக்கா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கேன். எரிசியம் சதீனேனா இப்படி இருக்கக்கூடிய இந்த செய்தியில் சதிங்கிறது 2 அர்த்தம். பதிவுகளுக்கு ஒரு அர்த்தம், இப்படி இருக்கின்ற ஒரு அர்த்தம். சந்த சந்தோ சந்தாத்து சதி. அகம் சதீனேனாம் ஏவம் சதீனேனாம் ரோகோபகத சேதனாம். அல்லது பாதி நினைவு இருக்கு, பாதி நினைவு இல்லை. ஏன்னா ஒரு மனசுல ஒரு கவலை இருந்ததுன்னா அவளுக்கு தன் நினைவே பாதி மறந்து போயிடும். ரோகோபகத சேதனாம். சரி சீதையை பார்த்துட்டு சொன்னார். துஷ்டா சீட்டான்னு சொல்ல வேண்டியதானே. நான் மாட்டு வந்தாச்சு, வேலையாச்சு, நேரம் இங்கேருந்து பிறந்து ராமகிட்ட சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடலாமோ இருந்தார். ஆனா சரியாம ராஜங்கன்னு பார்த்துட்டு வருவானு அவர் கிளம்பி நகை வந்தாருன்னா இந்த சீதையை தூக்கம் 4 பேர் நாயிடும். அனாஸ்வாஸ்யாமி யோகவத் கமனம் வரேது பார்த்து அவளை சரின்னு சொல்லி ஓகே பண்ணி சமாதானப்படுத்தாம போயிட்டேன்னா நான் வந்தது ரொம்ப ரொம்ப வேஸ்டா போயிடும். இதுதான் சிந்த ஆரம்பினேன். நான் போனா என்ன இதெல்லாம் ஒரு கவலை. கவலைங்கிறது இருக்கே எப்படி வளர்றதுன்னு சொல்லவே தெரியாது. அது வந்து ஒழுங்கா இருந்ததுன்னா வந்தே போகும். காண்டாத் காண்டாத் பிரரோகந்தி பருஷ பருஷப்பரி வேற வாக்கியத்தையே இந்த மந்திரம் நான் சொன்னதில்லை எனக்கு அடிக்கும். அது எப்படி ஒரு இலையில எதுவும் அதுலேருந்து அதுவும் அதுலேருந்து பயிரா பண்ண இங்க ஒழுங்கு வீடு இருக்கிற அருகம் உள்ளவனா க்ளோஸ் பண்ணவனா பண்ணுவோம். காண்டாத் காண்டாத் பிரலோகந்தி பருஷ பருஷப்பரி ஏதானோ பூர்வே பிரபல சகஸ்தேன கதேனச்சான்னு வளரணுங்கிறார். புது கூட என்ன வளரணும்னு சொல்லியிருந்த காலம் தான். அனாஸ்வாஸ்தி போன என்ன இன்னும் பரித்ராணம் அபத்தியந்தி ஜானகியும் ஜீவிதம் தெய்யேது. சுபசகுணங்கள்லாம் வந்திருக்குங்கிற ஹோப்ல 2 நாளைக்கு பேசாம இருந்தாலும் மறுபடியும் இந்த சுபசகுணங்களுடைய ரிசல்ட்டை காணுங்க. நல்லது வருதுன்னு ஒருத்தனை சொல்லியாச்சுன்னா அது 2 நாள்ல வரும்னு சொன்னோன்னா அந்த 48 மணி நேரம் 48 யுகமா இருக்கும் நமக்கு. நல்லது எப்போ வந்து என்ன வேணும் என்ன வேணும் ஏன்னா ஆகாசத்துல பறந்து வர முடியும்.
சில கஷ்டங்கள்லயே டைம் ரொம்ப லாங்கா தெரியும். நல்லது வருதுன்னு சொல்லி வரதுல ஒருத்தர் வரையும் சொல்லுங்க பிரேமான்னு 8 மணிக்கு நீங்க சொல்லுங்க 8:05 தான். ஐயோ ஒரு யுகமாச்சு யுகாயிட்டே கிருஷ்ணா தாம் அபஷ்யத்தா கிருஷ்ணனுக்கு தான் பேசாது. வேண்டாம் ஒருத்தவங்க போயிட்டு 10 வருஷம் வச்சுக்கணும். ஐயோ அதுக்குள்ள வந்து இந்த காலங்கிறதே நிச்சயம்னா டூரேஷன் நிஜமா இருந்தா நிஜமானா தெரியணும். சொப்பனத்தை குமரனா பக்கம் கிழமன் பார்க்கறான் தண்ணியை 50 வருஷம் இப்படி ஓடிடும் சார். அது மொத்தமே 5 நிமிஷம் தான் சொப்பனம். இதுதான் உலகம். உலகங்கிறது என்னங்கிறது முதல்ல நாம தெரிஞ்சுட்டு கஷ்டங்கள் வரும்போதாவது தெரிஞ்சுக்கணும். நிஜமான ஒரு நமக்கு அடைக்கலம் இல்லையேங்கிறத பார்த்து ஜானகி ஜீவிதம் செய்யது பண்ணிவிடுவனே யசாஜ சமஹாபாபு பூர்ணச்சந்திர நிவாரண சமாத்வா செய்தும் தரிசனலானசா ராமனை நினைச்சு போகிறார். இவளனா சமாதானப்படுத்தி இங்கேருந்து அங்க போய் ராமன் ஐஸ்வரி வந்து இங்க சேர்த்தாத்தான ராமனுக்கு நான் நல்லா பண்ணதாகவும் இங்க ஒரு பக்கம் பார்க்கிறா அங்க ஒரு பக்கம் பார்க்கிறா. ஏன் மகாபாபு பூர்ணச்சந்திர நிதானனா சீதா தரிசன லாலசா சீதை எப்ப பார்க்கிறேங்கிறதா அவரும் தெரிஞ்சுக்கா எவ்வளவு தெரிஞ்சுக்கா. அவர் நான் இவளை சமாதான பண்ணியாச்சின்னு சொல்லினாத்தான சமாதானம் அடைவர். அது எவ்வளவு பார்த்து என்ன பேசிட்டு வருவாயா இன்னொரு வர வருதா அன்றாம் சொல்லுவார். ஒரு 2 மூளை வேலையை வச்சிருந்தான். ஏதோ வியாபாரம் பண்ணிட்டே இருந்தது. ஏன்னா போறது வியாபாரம் கேட்டுனார் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த வண்டியை கற்றுக்காம தெரிஞ்சா வண்டிக்கு பார்த்து மாறினான். சரி பார்த்துவாங்க ஏதாவது கிலோ என்ன கேட்டு மாறேன்னாங்க. அதுக்கு என்ன அண்ணா இருக்கா பேசுறாருக்கோ அதெல்லாம் பெருசா பார்க்குறேன் நானா. இவன் கட்டிட்டு எந்த ஒரு வேலைக்கு போனா என்ன எழுது என்ன தூண்டி சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. அது வெள்ளாங்கட்டான்னு பேர். அதுபோல நாம எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணி போக பாதியில் நிறுத்திட்டு போக முடியாது. பூர்ணமா அவர் ஏதாவது கேட்டாருன்னா அவருக்கு எப்படி சமாதானம் வருமோ அது மாதிரி சொல்லி ஆகணும். இவ்வளவு சமாதானம் கொடுக்கணும். கடலை எப்படி போடுறது பாருங்க. விசாச்சரீனாம் பிரத்யக்ஷம் அக்ஷமம் அபிபாஷிதம் இவ்வளவு என்ன டக்குன்னு இறங்கி வர வேண்டிய சீதை என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியான்னு இதெல்லாம் பார்த்துங்க. இருக்கிறது எல்லாம் இதை பார்த்துங்க. இது பெரிய ஆபத்துல போயிடும். கதை முடிகிற வரைக்கும் ரகசியமா இருக்கணும். ஓமிக்கு அச்சமிக்கு ஊர்வமிக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதன் விஷயம் ரொம்ப கெட்டு போயிடும். அதனால நிசாச்சரீனாம் பிரத்யக்ஷம் அக்ஷமம் அபிபாஷிதம் இவானுக்கு நேரம் தெரிகிற மாதிரி நான் வந்து பேசவும் முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. கவலை எப்படி போட்டு இல்லை கதம் இதம் கட்டோச்சம் நான் இத்தனை நேரம் கட்டது கஷ்டம் இல்லை இனிச்சுதான் கஷ்டம். அதுபோல ஹனுமான் இப்ப ஆலோசனை பண்ணி எதையுமே நம்ம ஆலோசனை பண்ணுவோம்னா ஒரு தைரியம் வரும் அப்படிங்கிறதாகவும் இதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாரம் திங்கட்கிழமை ராமாயணம் இல்லை. செவ்வாய்க்கிழமை கிளாஸ் நான் நியூர் தரேன். அடுத்த புதன்கிழமை தான் இங்கே கிளாஸ். இப்போ இந்த ராமாயணம் தொடரும்.